Okay, so can get started. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஃபைல், அதாவது சோர்ஸ் ஃபைல் யூஸ் பண்ணி ரெண்டு காம்பனண்ட்டுக்கும் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது எப்படி அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். அதாவது அன்ரிலேட்டட் காம்பனண்ட்ஸ்க்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அது வந்து ஒரு சர்வீஸ் ஃபைல் மூலயமா எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அது வந்து பார்த்துருந்தோம். ஆஸ் வெல் அஸ் டேரக்டிவ்ஸ்ல mgif அப்படிங்கிற ஒரு டேரக்டிவும் பார்த்துருந்தோம். ஸோ கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்மளோட HTML எலமெண்ட்ஸை நம்மளோட யூஐல ரெண்டர் பண்றது. ஸோ அதுவும் mgif யூஸ் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ இது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட கண்டினியூஸா இப்போ அடுத்த இன்னும் மொத்தமாக ஒரு 4 டைரக்டிவ்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான டைரக்டிவ்ஸ். ஸோ அதில் ஒன்று வந்து mgif கண்டிஷன் பேஸ் பண்ணி யூஐ எலமெண்ட்ஸை நம்ம யூஐல ரெண்டர் பண்றதுக்கான டைரக்டிவ். இப்போ அடுத்து வந்து ngFor அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டிவ் இருக்கு. ஸோ அது என்ன, அது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு மெனு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட், அதுல வந்து ஒரு லிஸ்ட் ஒரு 5 லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் 1 ஸோ இந்த மாதிரி ஒரு 5 லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இந்த 5 எலமெண்ட்டை நான் இங்க வந்து யூஐல கொண்டு வர்றதுக்கு யூஎல் டேக், எல்ஐ டேக், இந்த எல்ஐலேயே வந்து 5 எல்ஐ டேக் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். கரெக்டா? ஸோ 5 எல்ஐ டேக் போட்டாதான் என்னால் 5 எலமெண்ட்டா வர வைக்கணும். அதே மாதிரி எனக்கு இப்போ வந்து ஒரு 10 இருக்கு, இல்லை வந்து ஒரு 50 எல்ஐ, எனக்கு 50 லிஸ்ட் வேணும், இல்லை வந்து நிறைய வேணும், எனக்கு 50ன்னா அது 100 வேணும், இல்லை ஒரு 500 லிஸ்ட் வேணும். இந்த மாதிரி நமக்கு வந்து ரொம்ப நிறைய பெரிய லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ 5 லிஸ்ட் இருக்கு, நம்ம ஜஸ்ட் வந்து யூஐல ஜஸ்ட் ஒரு 5 எல்ஐ போட்டு 5 எல்ஐ டேக் போட்டு ஒன்றுக்கு ஒரு லிஸ்ட் நம்ம கொடுத்துட்டோம். ஆனா இப்போ இதுவே வந்து ஒரு 50 இருந்துச்சுன்னா, ஒரு 100 இருந்துச்சுன்னா, இல்லைன்னா ஒரு 500 இருக்கு, ஒரு 1000 இருக்கு, இந்த மாதிரி ரொம்ப நிறைய இருக்கு. சம்டைம்ஸ் வந்து நமக்கு கவுண்டே தெரியாது எவ்வளவு வரும் அப்படின்றது. இப்போ ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, இப்போ வந்து ஒரு ரெஜிஸ்டர் ஃபார்ம் இருக்கு. நம்ம பப்ளிக்கா ஒரு ரெஜிஸ்டர் ஃபார்மை பப்ளிஷ் பண்றோம், எல்லாருக்கும் ஷேர் பண்றோம். எக்ஸாம்பிள், இப்போ உங்க காலேஜ் இருக்குன்னா, அந்த காலேஜ்ல இப்போ இந்த ஆர்வை ப்ரோக்ராமுக்காக நாங்க வந்து எங்களோட சைட்ல இருந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே வந்து பாப்புலேட் பண்ணியிருக்கோம் காலேஜ் ஃபுல்லா. ஸோ அப்போ அதுல காலேஜ்ல கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் படிக்கலாம், ஒரு அப்ராக்சிமேட்டா. ஆனா ரெஜிஸ்டர் பண்ணவங்களோட கவுண்ட் நமக்கு எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த எண்ட் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். கரெக்டுங்களா? ரெஜிஸ்டர் பண்ணி அந்த எண்ட் டேட் முடிகிற வரைக்கும் நமக்கு தெரியாது எவ்வளவு பேர் பண்ணுவாங்க. ஒரு 2000 பேர் இருக்காங்கன்னா, அந்த 2000 பேர்த்துல இருந்து எவ்வளவு பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நம்ம எண்டில் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ விச் மீன்ஸ் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து டைனமிக் அப்படின்னா எத்தனை பேர் பண்ணுவாங்க, 2000 பேர் கூட பண்ணலாம், இல்லை ஒரு 300 பேர் பண்ணலாம், இல்லை ஒரு 500 பேர் பண்ணலாம், எத்தனை பேர் வேணாலும் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்டோட இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது அந்த கவுண்ட் என்னன்னே நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நிறைய வரும். ஸோ நமக்கு டேட்டாவை காட்டணும், ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாவை. ஆனால் வந்து அதோட கவுண்ட் என்ன அப்படிங்கிறது என்னால் பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. இப்போ நான் இங்கே 5 நீங்கள் பர்ஃபெக்டாக சொல்லியிருக்கேன், ஆனால் எனக்கு இந்த 5 தான் வரும் அந்த லிஸ்ட்டில். அதாவது 5 ரெஜிஸ்ட்ரேஷன் தான் எனக்கு வரும். இல்லைன்னா வந்து ஒரு 10 ரெஜிஸ்ட்ரேஷன் தான், கன்ஃபார்ம் 10 தான், 10 விட குறையாது, இல்லை 10 விட அதிகமாகாது. இந்த மாதிரி ஃபிக்ஸ்டா இல்லாம எவ்வளவு வேணாலும் வரலாம். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு 500 கூட இருக்கலாம், ஆனா 300 பேர் கூட பண்ணிருக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன். சம்டைம்ஸ் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் 500 இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் 1000 கூட வரலாம். ஸோ
இது வந்து நம்மளால ஃபிக்ஸ்டா வந்து அதை சொல்ல முடியாது. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ்டா ஒரு விஷயத்த நம்மளால சொல்ல முடியாத ஒரு விஷயம் இருந்து, ஆனா அத ஒரு லிஸ்ட்டா நம்ம எலமெண்ட்ஸ் அதாவது HTML மூலியமா காட்டணும். இப்ப நான் இங்க வந்து 5 லிஸ்ட்ட வந்து டைரக்ட்டா 5 எலமெண்ட் போட்டு எல்லையில போட்டு காட்டியிருக்கேன். ஆனா இந்த லிஸ்ட் எனக்கு எவ்வளவு வேணா வரலாம். இப்போ ஒரு 10 வேணும்னா நான் மறுபடியும் இந்த எல்லைய காப்பி பண்ணி 10 போட்டு அடுத்த 5 போடணும். அடுத்த 5 போடணும். இந்த மாதிரி நான் எனக்கு எத்தனை வேணுமோ அத்தனை நான் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 5 5ஆ. ஸோ இது வந்து டைனமிக் வே ஆஃப் டெவலப்மெண்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தான் இந்த NG ஃபார் டைரக்டிவ். ஸோ இந்த NG ஃபார் டைரக்டிவ் என்ன பண்ணும்னா, ஒரு அரே இல்லைன்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ நமக்கு நார்மலா அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் ஃபார்மேட் வந்து தெரியும். ஸோ இப்போ இப்போதைக்கு சிம்பிளா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வேரியபிள். ஸோ இது வந்து என்னன்னா கோலன் ஒரு டைப் எனி அரே. ஸோ அதோட டேட்டாவை நான் இங்க கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் கிரியேட் பண்றேன். சிம்பிளா வந்து ஐடி 1, நேம் வந்து சும்மா நேம் வச்சுக்கலாம். ஏஜ் 20. இந்த மாதிரி ஒரு யூசர் அண்ட் தென் ஓகே. ஸோ இந்த மாதிரி இப்போதைக்கு 2 யூசர் நான் வச்சிருக்கேன். ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நான் இங்கே வச்சிருக்கேன் ஒரு அரேல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா ஒரு அரே டைரக்டா ஒரு அரே அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் போட்டோம்னா ஸோ இதுல சிம்பிளா ஒரு ஸ்ட்ரிங் ஆப்பிள் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஸோ இந்த மாதிரி டைரக்ட் அரே ஒரு ஸ்ட்ரிங் அரே இல்லைன்னா இந்த ஒரு நார்மல் அரே டைரக்ட் அரே அப்படி இல்லைன்னா வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு டேட்டா டைப்ல நமக்கு டேட்டா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்மளால HTML-ல லூப் பண்ணி, அதாவது இப்போ இந்த இதை ஒரு ஆப்ஜெக்டா நம்ம எடுக்கணும் இல்லைன்னா வந்து ஒரு வேல்யூவா நம்ம வந்து கெட் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஒரு ஃபார் லூப் போட்டு அந்த ஃபார் லூப்ல லூப் பண்ணி மற்ற எலமெண்ட்டோட டேட்டாஸ் என்னென்ன உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். கரெக்டா? ஸோ சேம் இங்க NG ஃபாரும் அதே வேலையை தான் பண்ண போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு அரே இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த டைப் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படின்னா அப்போ இந்த NG ஃபார் என்ன பண்ணுன்னா ஒரு டேட்டாவும் லூப் பண்ணும். சிம்பிள், அவ்வளவுதான். ஸோ NG ஃபார் இதுதான் டைரக்டரியோட நேம். அந்த டைரக்டரியோட நேம் வந்து NG ஃபார். ஸோ இது டைரக்டரி அப்படிங்கிறதுனால ஸ்டார் போட்டுக்கணும். NG இன்ஃபோ மாதிரியே தான். NG ஃபார் போட்டுட்டு ஈக்குவல் டு நம்ம எப்பயுமே வந்து ஒரு ஃபார் லூப்புக்கு ஒரு வேரியபிள் நேம் மாதிரி லெட் போட்டு வைப்போம். கரெக்டா? லெட் அந்த இப்போ நார்மலி ஃபார் லூப் இங்க எழுதுனா எப்படி எழுதுவோம்? ஸோ ஃபார் போட்டு இது வந்து நார்மல். கரெக்டா? ஸோ ஒரு இன்க்ரிமெண்டல் ஃபார் லூப் வந்து இப்படி எழுதுவோம். கரெக்டுங்களா? டேரக்டா ஐ வந்து 0, அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட லென்த் வந்து இந்த ஐயை விட எப்போ வந்து கம்மியா இருக்கோ அப்போ அதை வந்து லூப் வந்து எனக்கு முடிஞ்சிடணும். ஸோ சம் கண்டிஷன்ஸ் அந்த நேம் வந்து நான் சும்மா அப்டேட் பண்ற மாதிரி ஒரு கோட் இருக்கு. ஸோ நார்மலி ஒரு லூப் இப்படி தானே பண்ணுவோம். இதே மாதிரியே லூப் வந்து இன்னொரு மாதிரி இந்த மாதிரி பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? ஸோ லெட் போட்டு லெட் ஐட்டம்ஸ் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் ரூட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒன்று போட்டிருப்போம். ஞாபகம் இந்த மாதிரி நம்மளால லூப் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு டைரக்ட் அரேவை நம்மளால இந்த மாதிரி போட்டு லூப் பண்ண முடியும். ஸோ இதுக்குள்ள ஜஸ்ட் லாக்ல ஐட்டம்ஸ் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு ஒரு ஃப்ரூட் நேமையும் இங்கே பிரிண்ட் பண்ணும்.
ஸோ இது பிரிண்ட் ஆகுதா பார்த்துக்கலாம். நான் கன்சோலில் போனேன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ரூட்டோட நேமையும் பிரிண்ட் பண்ணிருக்கு. ஆப்பிள், பனானா, மேங்கோ, ஆரஞ்ச், பைனாப்பிள், கிரேப்ஸ் அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஃப்ரூட் நேமையும் பிரிண்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த லைக் லெட் ஐட்டம்ஸ் ஆஃப் திஸ் டாட் லிஸ்ட் டாட் ஃப்ரூட்ஸ், அந்த லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸை நாங்கள் லூப் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் ஜஸ்ட். ஸோ இதே பேட்டர்ன் தான் நம்ம HTML-ல இந்த எலமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம், அதாவது டைரக்டிவ். இங்கே போயிட்டு இந்த NG ஃபார்ல ஜஸ்ட் லெட் ஐட்டம்ஸ் ஆஃப் திஸ் டாட் லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், என்கிட்ட அந்த அரே தானே இங்கே இருக்கிற லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸு. இந்த ஃப்ரூட்ஸை தான் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன் இந்த லிஸ்ட்டில். அப்போது எனக்கு இந்த லிஸ்ட்லாம் எதுவுமே தேவையில்லை, ஒரே ஒரு லிஸ்ட்டு போதும். இப்போ இந்த ஐட்டம்ஸை இங்கே காட்டணும், ஏன்னா இந்த ஐட்டம்ஸ் தானே ஒரு ஃப்ரூட் நேமு. இங்கே அந்த ஐட்டம்ஸ் அப்படிங்கிறதுனா ஆப்பிள், பனானா, தேர்ட் டைம் மேங்கோ வந்திருக்கு, அடுத்தது ஆரஞ்சு, அடுத்தது பைனாப்பிள், அடுத்தது கிரேப்ஸ் அப்படி வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த ஐட்டமை ஒரு லூப்புக்கு நான் இங்கே பிரிண்ட் பண்ணாவே எனக்கு இது வந்து பிரிண்ட் ஆகும் கரெக்டா. ஸோ நான் இங்கே ஜஸ்ட் ஆல்ரெடி நம்ம வேரியபிளை ஒரு அதாவது டிஎஸ்ல இருக்க ஒரு வேரியபிளை HTML-ல காட்டுறதுக்கு டபுள் கர்லி பிராக்கெட் போட்டிருப்போம் கரெக்டுங்களா, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சேம் அதே தான், டபுள் கர்லி பிராக்கெட் போட்டு இந்த ஐட்டம்ஸ் தான் நம்ம இங்கே லூப் பண்றோம். ஸோ அப்போ அந்த ஐட்டம்ஸை இங்கே போட்டணும். ஐட்டம்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டேன் அப்படின்னா இப்போ என்ன ஆகுனா எனக்கு எத்தனை இந்த லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ல எத்தனை எலமெண்ட் இருக்கோ, எத்தனை ஃப்ரூட்ஸ் நேம் இருக்கோ அது எல்லாமே ஒரு எல்லையா எனக்கு கிரியேட் ஆகி இங்கே லூப் ஆகும். ஸோ பார்ப்போமா, இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே கிரியேட் ஆயிடுச்சு ஆப்பிள், பனானா, மேங்கோ, ஆரஞ்ச், பைனாப்பிள் அண்ட் கிரேப்ஸ். ஓகேவா. ஸோ இந்த லிஸ்ட் வந்து எனக்கு இங்கே லூப் ஆகி ஆட்டோமேட்டிக்காக டைனமிக் ஆகிடுச்சு. இப்போ நான் இங்கே வந்துட்டு இன்னொரு ஃப்ரூட் நேம் இங்கே ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஜஸ்ட் நான் இங்கே கமால் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு நேம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிக்கலாம் மொத்தமா. ஸோ நான் இப்போ இங்கே இந்த லிஸ்ட்ல ஜஸ்ட் இந்த லிஸ்ட்ல மட்டும் நான் அந்த நேம் ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நான் எவ்வளோ வேணுனாலும் அந்த லிஸ்ட்டுக்கு என்னால் டேட்டாவை ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஜஸ்ட் அந்த லிஸ்ட்ல மட்டும் அப்டேட் பண்ணிட்டா போதும். அது என்ன பண்ணணும்னா HTML-ல ஆட்டோமேட்டிக்காக இந்த லூப், இந்த NG ஃபார் அப்படிங்கிற டைரக்டிவ் எனக்கு லூப் பண்ணி இந்த லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா. ஸோ இந்த NG ஃபார் அப்படிங்கிற டைரக்டரோட வேலை ஜஸ்ட் நம்மளோட அரே இல்லை அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டை லூப் பண்ணி அந்த டேட்டாவை பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற டைரக்டரி தான் இந்த NG ஃபார். ஃபார் லூப் என்ன பண்ணுமோ அது அதே வேலையை தான் இந்த NG ஃபார் பண்ணும். ஓகே. ஸோ இது வந்து NG ஃபார் வந்து டைரக்ட் இந்த லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைரக்ட் அரே, டைரக்டா ஒரு ஸ்ட்ரிங் அரே. இந்த இடத்துல நீங்க என்ன டேட்டா டைப் வேணா வச்சுக்கலாம், டேட்டா டைப் இங்க பிரச்சனை கிடையாது, அரேல என்ன வேணா வச்சுக்கலாம். பட் இது வந்து டைரக்ட் அரே. இங்க இருக்கிறது அரே ஆஃப் ஆப்ஜெக்ட், உள்ளுக்குள்ள ஆப்ஜெக்ட், இதையும் நம்ம லூப் பண்ணணும். சேம் வே தான். ஸோ அது எதுவும் பெருசாக டிஃபரன்ஸ் அப்படிலாம் கிடையாது. ஸோ சேம் வே தான். அது எப்படி அப்படின்னா அதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் அவங்களுக்கு அந்த எலமெண்ட்டும் காணும். ஸோ இப்போ இங்கே நான் இங்கே ஒர்க் பண்ணனா எனக்கு இப்போ இங்கே பாருங்களேன், யூஎல் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கிரேப்ஸ் இருக்கு, அவங்க எத்தனை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அத்தனை ஃப்ரூட்ஸ் வந்து எனக்கு இங்கே லூப் ஆயிருக்கு. பட் ஆனால் நமக்கு யூஎல் லூப் ஆகக்கூடாது, எல்ஐ தான் லூப் ஆகும். கரெக்டா. நமக்கு லிஸ்ட் தானே லூப் ஆகணும், அன்ஆர்டர் லிஸ்ட் ஒன்று தான், அதுக்குள்ள இருக்க லிஸ்ட் தான் நமக்கு லூப் ஆகும். ஸோ இந்த லூப் அப்படியே இங்கேருந்து எடுத்துட்டு ஜஸ்ட் நான் இங்கே எல்லையில போட்டுக்கலாம். அதாவது நீங்க எந்த எலமெண்ட்ல லூப் போடுறீங்களோ அந்த எலமெண்ட்டை லூப் பண்ணுங்க. நான் இதுக்கு முன்னாடி யூஎல் போட்டிருந்தேன், அதனால எனக்கு இங்க யூஎல்ல லூப் பண்ணிருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு யூஎல் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும், ஒரே ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் தான். ஆனா அதுக்குள்ள இருக்க லிஸ்டோட ஐட்டம்ஸ், அந்த லிஸ்ட் எலமெண்ட்ஸ் மல்டிபிள் டைனமிக்கா இங்க கிரியேட் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யூஎல்குள்ள எல்ஐ வந்து லூப் ஆயிருந்துச்சு. இப்போ நான் எல்ஐக்கு ஃபார் லூப் மாத்தினதுனால அந்த எல்ஐ வந்து எனக்கு லூப் ஆகி அந்த எலமெண்ட்ஸை கிரியேட் பண்ணிடுச்சு.
ஓகேவா? ஸோ நீங்க எங்க என்ஜி ஃபார் போறீங்களோ அந்த எலமெண்ட்டை லூப் பண்ணி. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு டைரக்டா ஒரு அரே, டைரக்ட் அரே, டைரக்டா ஒரு ஸ்ட்ரிங் இல்ல வந்து ஒரு நம்பர் இல்ல பூலியன் வேல்யூ எனிதிங் டைரக்டா ஒரு அரே லூப் பண்ணுது. இப்போ ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னா அதுக்கும் சேம் தான். ஸோ பெருசா எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. இப்போ இந்த இடத்துல நான் இதை இப்படி போட்டேன்னா இங்க என்ன ஆகுனா என்னால டைரக்டா ஐட்டம்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஆப்ஜெக்ட். அப்ப நான் ஐட்டம்ஸ்ல இருக்க எந்த கீயை நான் எடுக்கணும், எந்த கீ வேல்யூ பேர் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணேன். அவ்வளவுதான். இப்போ எனக்கு நேமை நான் பிரிண்ட் பண்ணுவேன்னா ஜஸ்ட் இந்த ஐட்டம்ஸ்ல டாட் நேம் இப்படி நான் வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த நேமை மட்டும் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். அவ்வளவுதான். ஸோ இது ரெண்டுக்கும் பெருசா டிஃபரன்ஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம அரே பார்த்தது வந்து டைரக்டா இங்க வந்து அதுக்கு கீழா எதுவும் கிடையாது. அந்த வேல்யூ டைரக்ட் வேல்யூ அரே. அதனால நம்ம டைரக்டா அந்த இந்த ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டோம் அந்த வேரியபிள் நேம். ஆனா இங்க செகண்டா இருக்கிற இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லூப்புக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் லூப்ல நம்ம என்னென்ன காட்டணும்னு நினைக்கிறோம்னா நேம் மட்டும் காட்டணும்னு நினைக்கிறேன். அதனால ஐட்டம்ஸ் டாட் நேம். இப்போ எனக்கு ஏஜும் காட்டணும் அப்படின்னா எனக்கு எப்படி ஒர்க் ஆகும்னா இந்த எல்லைக்குள்ள நான் வந்து 2 எலமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நேமு ஸோ வச்சுக்கலாமா? நேம் கோலன் வரக்கூடிய நேம். அடுத்ததுல வந்து ஏஜ் கோலன் ஐட்டம்ஸ் டாட் ஏஜ். இந்த மாதிரி அந்த மாதிரி போட்டுட்டு அப்படின்னா இது லூப் ஆகும்போது எனக்கு நேம் அண்ட் ஏஜ் இது ரெண்டையும் எனக்கு பிரிண்ட் பண்ணி முடியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு கிரேட் டேக் போட்டுக்கலாம். அப்போ அடுத்த இடத்துல லைன்ல ஒரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேமும் இருக்கும் ஏஜ் இருக்கும், ரெண்டுமே எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு அரேவா இருந்துச்சு அப்படின்னா அந்த கீ நேம் இங்கே மென்ஷன் பண்ணக்கூடாது. அரே ஆஃப் ஆப்ஜெக்டா இருந்தா உங்களுக்கு எந்த கீ அந்த ஆப்ஜெக்ட்ல எந்த கீயோட வேல்யூ தெரியும் அப்படின்றதுனால அந்த கீயோட நேமை இங்க கால் பண்ணணும். ஸோ ஐட்டம்ஸ்ல நேம். அதே மாதிரி இந்த இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க ஏஜ் எனக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக ஏஜ். ஸோ ஒரு ஒரு எலமெண்ட்ஸ் இது இது எந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கு தேவைப்படும்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் கண்டென்ட் இருக்கு, இல்லை ஒரு லிஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் டேட்டாஸ் இருக்கு. அது என்ன டேட்டா வேணா இருக்கலாம். அது வந்து அரே ஃபார்மேட்ல இருக்கலாம், இல்லை அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்ல இருக்கலாம். லூப் அதாவது சிம்பிளா ஃபார் லூப்ல உங்களால என்னென்ன டேட்டா டைப் எல்லாம் லூப் பண்ண முடியுமோ அந்த எல்லாத்தையும் இந்த என்ஜி ஃபார்ல லூப் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டா உங்ககிட்ட இருக்கு. அதே மாதிரி அந்த டேட்டா எப்போ வேணும்னாலும் அதோட ஓவரால் லிஸ்ட் கவுண்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அதனால நம்மளால அந்த ஒரே டேட்டாவை டூப்ளிகேட் பண்ண முடியாது எலமெண்ட்ஸ்ல. இப்போ இந்த லிஸ்ட் நமக்கு வேணும், ஒரு 10 வேணும்னா 10 லிஸ்ட்டை நான் எல்ஐ டேக் போட்டு 10 டைம் அதை நான் போடுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு எல்ஐ போட்டு ஜஸ்ட் இந்த என்ஜி ஃபார் போட்டு அந்த ஒரு அரேவை நான் இங்கே கால் பண்ணி லூப் பண்ணனா என்னால் 10 எல்ஐயை ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணிக்க முடியும். இது சிம்பிளா ஒரு எலமெண்ட்டை லூப் பண்ணி மல்டிபிள் எலமெண்ட்ஸா கிரியேட் பண்றது தான் டைனமிக்கலி. ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ்டா இல்லாம டைனமிக்கா நமக்கு எலமெண்ட்ஸ் வேணும், நான் எத்தனை லிஸ்ட் கொடுக்குறோனோ அத்தனை எலமெண்ட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா அப்போ இந்த எம்ஜி ஃபார் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை மோஸ்டா நீங்க நிறைய இங்க எந்த மாதிரி இடத்துல நிறைய யூஸ் பண்ணலாம்னா இப்போ ஒரு பேஜ்ல ஒரு யூஐ பேஜ், ஒரு பேஜ்ல ஒரு இப்போ ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ டேட்டா பேஸ்ல தான் அந்த ஸ்டூடெண்டோட லிஸ்ட்லாம் இருக்கும். நீங்க லாஸ்ட் டைம் கூட ஸ்டூடெண்ட் லிஸ்ட், ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன், ஸ்டாஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரிலாம் MySQL டிபியில் வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ வந்து ஒரு 10 டேட்டா, சில இதில் 20 டேட்டா இருந்துச்சு, சில இதில் 18 டேட்டா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கே தெரியாது எத்தனை டேட்டா வரும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த மாதிரி டேட்டாலாம் நமக்கு ஒரே பேஜில் காட்டணும் அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ். ஸோ அதெல்லாம் காட்டணும்னா அப்போ இந்த மாதிரி இந்த என்ஜி ஃபார் டைரக்டரியை யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்ம டூப்ளிகேட் கோட்ஸை குறைக்க முடியும்.
அண்ட் டைனமிக்காவும் நமக்கு தேவையான எலமெண்ட்ஸை மட்டும் ரெண்டர் பண்ண முடியும். இப்ப 10 எல்ஐ லிஸ்ட் இருந்தா போதும் அப்படின்னா 10 மட்டும்தான் அது கிரியேட் பண்ணும், 20 கிரியேட் பண்ணாது. ஸோ 20 வேணும்னா 20 எல்ஐ மட்டும்தான் நமக்கு கிரியேட் பண்ணும், அந்த 20 எலமெண்ட்டை மட்டும்தான் கிரியேட் பண்ணும், எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணாது. ஸோ நமக்கு அது டூப்ளிகேட் வராமல் தடுக்க முடியும். எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்காம நம்ம அப்படியே பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ லிஸ்ட் ஒரு 500 1000 எவ்வளோ வந்தாலும் நம்மளால இதை ஹேண்டில் பண்ண முடியும் இந்த என்ஜி ஃபார்முலையில. ஓகேவா? ஸோ இதுல யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ் என்ஜி ஃபார் டைரக்டிவ்ல? லிமிட். ஓகே. ஸோ லிமிட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஒரு 1000 டேட்டா இருக்கு அப்படி வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து இங்க எத்தனை டேட்டா இருக்கு நமக்கு? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து மொத்தம் எத்தனை 3 4 5 6 7 இருக்கா? இப்போ 7 டேட்டா இருக்கு. ஆனா எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 மட்டும் போதும் அப்படின்றது என்னோட ரெக்குவயர்மெண்ட். எவ்வளவு டேட்டானா இருக்கட்டும், ஆனா எனக்கு அந்த ஒரு 3 டேட்டா போதும், ஃபர்ஸ்ட் 3 மட்டும் போதும். இல்லைன்னா வந்து எனக்கு இவ்வளவு டேட்டா, ஒரு 5 டேட்டா போதும், இல்ல 10 டேட்டா போதும் அப்படின்ற மாதிரி லிமிட் பண்ணணும்னா, சிம்பிளா ஒரு அரேவை நீங்க, எனக்கு ஒரு பெரிய அரே, ஒரு 10 லிஸ்ட் இருக்க அரேல எனக்கு 3 மட்டும் வேணும்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க? ஒரு மெத்தட் இருக்கு. ஒரு 10 லிஸ்ட் இருக்க ஒரு அரேல ஒரு மெத்தட் இருக்கு. நார்மல் அரேவை ஜாவா ஸ்கிரிப்ட் இடம் நான் கேட்கிறேன். ஒரு நார்மல் அரேவை நான் வந்து ஒரு 3 லிஸ்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? யா மகாலட்சுமி, ஸ்லைஸ். ஸோ சேம் இங்க அப்படியே போயிட்டு இந்த இடத்துல டாட் ஸ்லைஸ்ன்னு போட்டு 0,3 இப்படி நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு இங்க இடத்துல நான் வந்து வேரியபிள் மாத்திக்கிறேன். ஸ்டஃப் ஸ்டஃப் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், அது டூப்ளிகேட் பண்றேன். அப்பதான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு 5 டேட்டா இருக்கு. நான் HTML என்ன பண்ணிருக்கேன்னா ஸ்லைஸ் போட்டு எனக்கு 3 டேட்டா போட்டு 0,3 அப்படிங்கிறது 3 டேட்டா, ஃபர்ஸ்ட் 3 டேட்டா, ரைட்டா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா 3 டேட்டா தான் காட்டும். ஸோ இந்த மாதிரி வேணும்னா ஜஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன், அரேக்கு நீங்க என்ன ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்களோ அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி உங்களால லிமிட் பண்ண முடியும். ஸோ ஸ்லைஸ் யூஸ் பண்ணி உங்களால பண்ணிக்க முடியும். ஸோ லிமிட் பண்ணணும்னு நினைச்சா அது பண்ணிக்கலாம். இது ஒரு வழி. இல்ல எனக்கு வந்து நான் நினைக்கிற டேட்டா மட்டும்தான் இங்க லூப் ஆகணும் அப்படின்னா, அப்போ இங்க இந்த வேரியபிள் தானே இங்க அங்க லூப் ஆகுது. அப்போ இந்த வேரியபிளுக்கு நீங்க டேட்டாவை ஒரு நார்மலா ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்டோ ஒரு அரேக்கு புஷ் பண்ண என்ன பண்ணுவோம், புஷ் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுவோம், கரெக்டா? அந்த மெத்தடை யூஸ் பண்ணி அந்த உங்களுக்கு தேவையான டேட்டாவை மட்டும் அந்த வேரியபிளுக்கு நீங்க புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்போ அந்த டேட்டா மட்டும்தான் அங்க லூப் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் இங்க ஒரு 5 லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா எனக்கு ஏஜ் வந்து 20 இருக்கிற ஏஜ் 20 ஏஜ் 20 ஏஜ் இருக்க அந்த யூசர் மட்டும்தான் எனக்கு இங்கே காட்டணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட். இப்போ நான் என்ன பண்ணான்னா, ஸோ நான் இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல போயிட்டு
இந்த எப்பயும் போல ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மேபி நான் இந்த லூப் யூஸ் பண்ணுறேன். நம்மளோட பழைய லூப் தான். இந்த மாதிரி ஏஜ் வந்து நமக்கு 20 இருந்தா மட்டும்தான் அந்த அதாவது யார் யாருக்கெல்லாம் 20 இருக்கோ அவங்களால நான் ஒரு புது லிஸ்ட் ஒன்று நான் ரெடி பண்ண போறேன். ஓகே, ஸோ அப்டேட்டட் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து அரே. ஸோ இந்த அரேக்குள்ள நான் ஜஸ்ட் புஷ் பண்ணிடுவேன் அந்த யூசர், அவ்வளோதான். ஸோ ஏஜ் 20 இருக்கிறவங்களை நான் என்ன பண்ண போறேன்னா தனியாக எடுக்க போறேன். ஸோ டாட் புஷ்ஷிங் கொடுத்து இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட அந்த இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை மட்டும் இங்கே நான் புஷ் பண்ண போறேன். ஸோ அப்போ இந்த ஆப்ஜெக்டை, இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்டை நான் இங்கே லூப் பண்ணனா எனக்கு ஏஜ் கேட்டகரி 20 இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கே எனக்கு ஷோ ஆகும். ஸோ ஜஸ்ட் நம்ம இங்கே மேனுவலி ஒரு ஃபில்டர் எழுதி கண்ட்ரோல் பண்ண முடியும். நமக்கு தேவையான டேட்டாவை மட்டும் அங்கே கொண்டு வரணும்னா. ஸோ இந்த மாதிரி நம்மளால பண்ணிக்க முடியும் அந்த கண்ட்ரோல். ஸோ என்ன டேட்டா அங்க வரணும் அப்படின்றது. ஸோ இல்லை எனக்கு இந்த மாதிரி இது கண்டிஷன் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகணும்னா நீங்க இந்த மாதிரி கண்டிஷன் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா டேரக்டா எனக்கு ஃபர்ஸ்ட் எது வேணா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இருக்க 3 பேர் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க டைரக்ட்லி ஸ்லைஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லிமிட்டிங் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சின்ன சின்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வேணும்னா எழுதிக்கலாம், இல்லை அப்படி டேரக்டா ஸ்டேபிள் எழுதிக்கலாம். ஒன் செகண்ட். ஓகே, which means அந்த ஃபர்ஸ்ட் ஓகே ரிப்பீட் பண்ணுமா? இங்க ஐட்டம்ஸ் அப்படின்னு போட்டா அந்த ஆப்ஜெக்டே அப்படியே வரும். நம்மளால வந்து இப்போ அது வேணா பார்க்க இடத்துல இதை கமெண்ட் பண்ணிட்டு ஐட்டம்ஸ் போட்டா அந்த ஆப்ஜெக்டே அங்க பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணும். அப்படியே ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மேட் அப்படியே அங்க வரும். இது மட்டும் நான் போட்டேன். இது பாருங்க, ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல அந்த டேட்டா உள்ளுக்குள்ள இருக்கு, ஆனா அதை இங்க கன்வெர்ட் பண்ணி காட்டாது. ஏன்னா இங்க HTML ஒரு ஆப்ஜெக்ட் அப்படியெல்லாம் ஷோ பண்ண முடியாது. ஒரு ஸ்ட்ரிங் இல்ல ஒரு நம்பர், ஒரு பூலியன் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே இது வந்து இங்க பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அப்போ ஆப்ஜெக்ட்னு ஒரு இது இங்க இருக்கு அப்படின்ற அந்த டைப்பை மட்டும் இங்க விசிபிள் பண்ணும். டிவைட். திஸ் கீவேர்டு வந்து ஆங்குலர்ல ஒரு வேரியபிள் இல்ல ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு அந்த வேரியபிள் அந்த ஃபங்க்ஷனை மறுபடியும் யூஸ் பண்றதுக்காக கால் பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ நான் இங்க வந்து லிஸ்ட் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிளை இங்க டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணுவோம், ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணேன், இந்த வேரியபிள் நேமுக்கு முன்னாடி வேறு இல்லைன்னா வந்து நெட்டு இல்லை கான்ஸ்டன்ட், ஸோ இந்த மாதிரி ஏதாவது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டா ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இங்க இந்த டைப் ஸ்கிரிப்ட்ல வந்து அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நம்ம டைரக்டா இந்த வேரியபிள குளோபல் வேரியபிள்ஸ், இதெல்லாம் வந்து குளோபல் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ குளோபல் வேரியபிள்ஸ்க்கு தேவையில்லை அந்த கீவேர்டு வேரியபிளா லெட்டா கான்ஸ்டன்டா அப்படிங்கிறது. ஸோ டைரக்ட்லி அந்த வேரியபிள் நேமை அந்த டிக்ளேர் பண்ணி அதுக்கான வேல்யூஸை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த வேரியபிளை நான் மறுபடியும் வேற எங்கேயாவது யூஸ் பண்ணணும், இதே காம்பனண்ட்ல மட்டும்தான், வேற காம்பனண்ட்ல கிடையாது. இந்த காம்பனண்ட்ல மட்டும் வேற எங்கேயாவது நான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல நான் யூஸ் பண்ணியிருக்கேன் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி HTML இந்த லிஸ்ட் ஆஃப் ரூட்ஸை நான் யூஸ் பண்ணியிருப்பேன், நம்ம யூஸ் பண்ணோம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி அந்த காம்பனண்ட்ல இருக்க ஃபைல்ஸ்ல எங்கேயாவது யூஸ் பண்ணணும். HTML அண்ட் TS இந்த 2 இடம் மட்டும்தான். ஸ்பெக் ஃபைல்ல யூஸ் பண்ண முடியாது டைரக்டா. அதே மாதிரி CSS ஃபைல்லையும் யூஸ் பண்ண முடியாது. CSS வந்து ஸ்டைலுக்கான ஃபைல். இங்க டேட்டா பைண்டிங்கே HTML-க்கும் டைப் ஸ்கிரிப்டுக்கும் தான் இருக்கும். ஸ்பெக் ஃபைலுக்கும் CSS ஃபைலுக்கும் இருக்காது. ஸோ
இந்த வேரியபிளை வேற எங்கேயாவது அந்த காம்பனன்ட்ல இருக்க டிஎஸ் ஃபைல் இல்லை HTML ஃபைல கால் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ திஸ் அப்படிங்கிற இந்த கீவேர்டு யூஸ் பண்ணணும். திஸ் போட்டு அந்த வேரியபிள் நேமை நீங்க டிக்ளேர் பண்ணணும். அப்போதான் அது வந்து ஆல்ரெடி குளோபல் வேரியபிள், அதை நீங்க ரீயூஸ் பண்ண போறீங்க அப்படின்றது அர்த்தமா, அது வந்து மீனிங்ஃபுல்லா எடுத்து. நார்மலி அப்படியே போட்டா அது எடுத்துக்காது. ஸோ இந்த திஸ் கீவேர்ட் அந்தந்த வேரியபிள்ஸ் அந்த காம்பனன்ட்ல இருக்க குளோபல் வேரியபிள்ஸ், அப்படி இல்லைன்னா ஃபங்க்ஷன்ஸ், அந்த ஃபங்க்ஷன்ஸை கூட திஸ் போட்டு தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஒரு சர்வீஸ் ஃபைல நீங்க இம்போர்ட் பண்றீங்கன்னா அதையும் திஸ் போட்டு தான் யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணாலும் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணணும்னா திஸ் அப்படிங்கிற கீவேர்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ இப்போ அடுத்தது இன்னொரு டைரக்டரி பார்க்கலாம். இப்போ கண்டிஷன் வச்சு எலமெண்ட்டை மறைக்கிறது அண்ட் தென் நமக்கு தேவையான லிமிட் அளவுக்கு எலமெண்ட்ஸை லூப் பண்றது, அது எல்லாமே இப்போ பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம வந்து ஸ்டைல் வந்து இங்க இன்லைன் ஸ்டைல்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் சில எலமெண்ட்ஸ்க்கு. இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டேப் போட்டு ஹெட்டர் டூ இப்படின்னு சும்மா ஒரு எலமெண்ட் வைக்கிறேன். இதுக்கு நான் ஸ்டைல் பண்ணேன், இன்லைன் ஸ்டைல் பண்ணணும் என்ன பண்ணுவேன், ஸ்டைல்னு போட்டு ஜஸ்ட் இப்போ கலர் வந்து ரெட் கலர் இப்படி அப்ளை பண்றேன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இன்லைன் ஸ்டைல் ஒரு எலமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்டைல் அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்ரிபியூட் போட்டு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸை ஆட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நான் ஆட் பண்ணேன்னா ஜஸ்ட் எனக்கு அது எனக்கு இங்கே விசிபிளா இருக்கும், இங்கே ரெட் கலர்ல டெக்ஸ்ட் கலர் கரெக்டா. இப்போ எனக்கு இந்த ஸ்டைலே வந்து கண்டிஷன் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். அதாவது ஒரு 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 கண்டிஷன், ஏதோ ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன் இருக்கலாம், அந்த கண்டிஷன் பாஸ் ஆச்சுன்னா எனக்கு ரெட் கலரா இருக்கணும். அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா எனக்கு வேற ஒரு கலர், எக்ஸாம்பிள் ப்ளூ கலர்னு வச்சுக்கலாம், எனக்கு ப்ளூ கலரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி இந்த ஸ்டைல் வந்து ஒர்க் ஆகும், இன்லைன் ஸ்டைல்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டைல்ஸை நம்ம டைரக்டா அப்ளை பண்ணிடலாம். ஆனா கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி அதோட ஸ்டைலோட அந்த எலமெண்டோட ஸ்டைலை கண்ட்ரோல் பண்றது எப்படி அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஒரு டைரக்டிவ் வந்து ஹெல்ப் பண்ணும். அது என்ன அப்படின்னா என்ஜி ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு டைரக்டிவ். ஓகேவா? ஸோ அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சரி இந்த ஓப்பனிங் டேக்ல ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு என்ஜி ஸ்டைல் அப்படிங்கிறது அந்த டைரக்டிவோட நேம். ஓகேவா? ஸோ இதுல ஜஸ்ட் இந்த மாதிரி ஈக்குவல் போட்டு எப்படி போல கர்லி பிராக்கெட் கோர்ஸ் போட்டுட்டு இப்போ அடுத்தது கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? ஸோ கர்லி பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் அந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர் கலர் அப்ளை பண்ண போறீங்களா, இல்ல ஃபாண்ட் சைஸா, ஃபாண்ட் ஃபேமிலியா, என்ன ப்ராப்பர்ட்டி வேணாலும், என்ன சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு அதுல சிங்கிள் கோட்ஸ்ல என்ன சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி நீங்க மாத்த போறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்தது கோலன். இப்போ கண்டிஷன் வைக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்க என்ன பண்றேன்னா ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இப்போ இந்த மெசேஜின் கூட வச்சுக்கலாங்க, புதுசா ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். வந்துட்டு சும்மா ஸோ இனிஷியலி ஃபால்ஸ். ஸோ சும்மா இஸ் ரெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு
வேரியபிள் நேம், அதோட டைப் வந்து பூலியன், அதோட இனிஷியல் வேல்யூ ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இஸ் ரெட் அப்படிங்கிறது ட்ரூவா இருந்துச்சுன்னா எனக்கு இங்க ரெட் கலர் வேணும். அப்படி இல்லைன்னா ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எனக்கு ப்ளூ கலர் வேணும். அவ்வளவுதான். இந்த டெக்ஸ்டோட கலர் ப்ளூ கலரா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ஜி ஸ்டைலுங்கிற டைரக்டிவா இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டுக்கணும். அடுத்தது டபுள் கோட்ஸ்ல கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். தென் நம்மளோட சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியை இங்கே போட்டுக்கணும். அடுத்தது இந்த கோலனுக்கு அப்புறம் கண்டிஷன். ஸோ இப்போ இஸ் ரெட் தானே நம்மளோட அந்த வேரியபிள். ஸோ இஸ் ரெட் இதை போட்டுட்டு கொஷின் மார்க் போடணும். ஓகேவா? ஸோ இஸ் ரெட் ட்ரூவா இருந்துச்சுன்னா எனக்கு ரெட் கலர், அப்படி இல்லைன்னா எனக்கு ப்ளூ கலர். அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி நேம், அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது. அடுத்தது கண்டிஷன். இந்த கண்டிஷன் என்ன கண்டிஷன் வேணா நீங்க வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு இஸ் ரெட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வச்சிருக்கேன். அண்ட் தென் கொஷின் மார்க் போடணும். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் மார்க் இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின் மார்க் போட்டுட்டு இந்த கண்டிஷன் பாஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கணும், என்ன ஸ்டைல் அப்ளை ஆகணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் போடணும். எனக்கு இந்த கண்டிஷன் ட்ரூ இருந்துச்சுன்னா எனக்கு ரெட் கலர் அப்ளை ஆகணும். அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர் அப்ளை ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ கண்டிஷன் பாஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும், கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன கலர். ஓகேவா? நம்ம இப்போதைக்கு அந்த கலரை மாத்துறதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு பட்டன் சும்மா வச்சுக்கிறேன். பட்டன் சேஞ்ச் கலர் அப்படின்னு வச்சுக்கலாம். சும்மா ஒரு பட்டன், சும்மா ஒரு நார்மல் ஒரு கிளிக் ஃபங்க்ஷன் தான் எழுத போகிறோம். இது ஒரு அட்வான்டேஜ். இன்னொரு இது இருக்கு, இன்னொரு பெரிய பெனிஃபிட் இருக்கு, அது நீங்க தான் சொல்லணும். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ரெட் என்னவா இருந்தாலும் அதை அப்படியே ஆப்போசிட்டா மாத்தி விடுறேன். அவ்வளவுதான். ட்ரூவா இருந்தா ஃபால்ஸு, ஃபால்ஸா இருந்தா ட்ரூ, அப்படி மாத்தி விடுறேன். ஒரு டைம் கிளிக் பண்ணும்போது வேற எதுவும் பண்ணல. ஓகே. ஸோ இப்போ இனிஷியலி இந்த இஸ் ரெட் அப்படிங்கிறது ஃபால்ஸ். ஓகேவா? அப்போ நமக்கு இந்த ஹெட்டர் டூ அப்படிங்கிறதோட கலரு ப்ளூ கலர் அப்ளை ஆகும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹெட்டர் டூவோட அந்த டெக்ஸ்டோட கலர் ப்ளூ கலர். ஸோ விச் மீன்ஸ் நம்மளோட வேரியபிள் இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்னா இங்க நம்ம கண்டிஷன் என்ன, இந்த இஸ் ரெட் அப்படிங்கிறது ட்ரூவா இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ அப்போ கண்டிஷன் ஃபெயிலு. அப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இஸ் ரெட்டுன்னு இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுறதுனால இந்த கலர் என்ன அப்ளை பண்ணனா ப்ளூ கலரை அப்ளை பண்ணும். இப்போ இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணனா இந்த இஸ் ரெட்டோட இந்த வேரியபிள், இந்த வேரியபிளை ஜஸ்ட் நான் இங்க ட்ரூவா மாத்துறேன். ட்ரூவா இருந்தா ஃபால்ஸ், ஃபால்ஸா இருந்தா ட்ரூ, அப்படிதான் மாத்துறேன். ஓகேவா? அதான் மேபி உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் ஜஸ்ட் இங்க ட்ரூ மட்டும் போடுறேன் இப்போதைக்கு. ஸோ நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணா எனக்கு அந்த டெக்ஸ்டோட கலர், ஐ மீன் அந்த டெக்ஸ்டோட பூலியன் வேல்யூ ட்ரூவா மாறிடும். அப்போ ட்ரூவா மாறிச்சுன்னா இந்த இதோட எனர்ஜி ஸ்டைல் வந்து எனக்கு இங்க ரெட்டா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்டர் கிளிக் இந்த பட்டன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இது வந்து ப்ளூ ரெட் கலராக மாறிடுச்சு. இப்போ நான் இனிஷியலாக இதை ரெஃப்ரெஷ் பண்ணனா ப்ளூ கலர், ஏன்னா அது ஃபால்ஸ். நான் இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அது ட்ரூவா மாறிடும் அந்த வேரியபிள். ஏன்னா நான் இங்கே ட்ரூ தானே இங்கே கொடுத்துருக்கேன் கிளிக் ஃபங்க்ஷன்ல, அந்த இஸ் ரெட்டுங்கிறது நான் ட்ரூவா மாற்றிட்டேன். அப்போ ட்ரூவா மாத்துறதுனால இந்த கண்டிஷன் என்ன பண்ணுன்னா ப்ளூ இங்கே இஸ் ரெட்டு ட்ரூவா மாறிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெட் கலர் அப்ளை ஆகும். ஸோ அதனால தான் நமக்கு இந்த டெக்ஸ்டோட கலர் ரெட் கலர் அப்படிங்கிறது அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு எலமெண்டோட ஸ்டைலை டைனமிக்கலி கண்ட்ரோல் பண்ணணும், கண்டிஷன் பேஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த எம்ஜி ஸ்டைல் அப்படிங்கிற டைரக்டிவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து ஒரு ஒரு பிக் அட்வான்டேஜ் இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல ஒன்று இருக்கு. இப்போ நார்மலி இந்த எம்ஜி ஸ்டைல் இல்லைன்னா, இந்த எம்ஜி ஸ்டைல் இல்லைன்னு வச்சுக்கலாம்.
இந்த இடத்துல நான் வெறும் ஸ்டைல் மட்டும் கொடுத்துறேன். கலர் வச்சுக்கலாம். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணா இதோட கலரை நான் மாத்தணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? நம்ம என்ன பண்ணலாம்? எம்ஜி ஸ்டைல் உங்களுக்கு தெரியாது அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எம்ஜி ஸ்டைல் இன்னும் லேர்ன் பண்ணல அப்படின்னு வச்சுக்கலாம். நார்மலி சும்மா ஒரு எலமெண்ட் இருக்கு. ஒரு எலமெண்ட்டுக்கு டிஃபால்ட் கலர் வந்து ரெட் கலர். நான் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த எலமெண்டோட கலரை ப்ளூ கலரா மாத்தணும். கிளிக் பண்ணும்போது இந்த பட்டனை கிளிக் பண்ணனா எனக்கு இந்த எலமெண்டோட கலர் ப்ளூவா மாத்தணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதை வச்சு சொல்லுங்க. ஒரு எலமெண்டோட கலரை நம்ம மாத்தணும் இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? டாப். டாப்ல என்ன பண்றது? மைக் ஆன் பண்ணி கூட சொல்லுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. டைப் பண்றதுக்கு கொஞ்சம் லாங்கா டைப் பண்ற மாதிரி இருக்கும். டைப் பண்ணீங்கன்னா ஸோ பெட்டர் மைக் ஆன் பண்ணி சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம ஷார்ட்டா டக்குன்னு அடுத்த அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஹலோ சார். சொல்லுங்க சார், ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதோட ஐடி இது யூஸ் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்ட்ல கலர் சேஞ்ச் பண்ணலாம் சார். ஓகே குட். ஸோ அதுதான். ஸோ மகாலட்சுமி கரெக்டாக சொன்னாங்க. ஸோ மற்றவங்களும் இதுதான் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலி ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு கிளிக் ஃபங்க்ஷன் மூலியமா ஸ்டைலை மாற்றணும்னா சிம்பிளா இந்த எலமெண்ட்டுக்கு ஒரு ஐடி வச்சுட்டு எலமெண்ட் ஐடி இந்த மாதிரி ஒரு ஐடி வச்சுட்டு இந்த ஐடியை அந்த கிளிக் ஃபங்க்ஷன்ல டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி இந்த மாதிரிலாம் போட்டு ஸ்டைல் இந்த மாதிரி போட்டிருப்போம். கரெக்டா? ஸோ கலர் வந்து இப்படி போட்டிருப்போம். இந்த லைன் ஆஃப் கோடு வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். கரெக்டுங்களா? நார்மலா ஒரு ஸ்டைல் மாற்றணும். ஆனா இப்போ டைரக்ட் டூல்ஸ் இருக்கிறதுனால இந்த எலமெண்ட்டை நம்ம ரீட் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் இந்த இஃப் கண்டிஷன்ஸ் மூலியமா கண்டிஷன் பேஸ் பண்ணி அந்த கலரை ஸ்டைல சேஞ்ச் பண்றதுனால நமக்கு இந்த மாதிரி ஐடி வச்சு அந்த எலமெண்ட்டை கால் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியை போய் சேஞ்ச் பண்றது தேவைப்படாது. ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிளா அதோட வேரியபிளோட அந்த கண்டிஷனை மாற்றி விட்டா அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ ரொம்ப சிம்பிளா நம்மளால இதை வந்து பண்ண முடியும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு இந்த எம்ஜி ஸ்டைல் இருக்கிறதுனால. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இதுலேயே வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. செல்ஸ் இருந்துச்சுன்னா usually 40 pixel இல்லைன்னா இது வந்து இப்போ நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் இதோட ஃபார்ம் சைஸ் போட்டு இங்க உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம். ஸோ என்னன்னா இங்க வந்து நம்ம கலர் இங்க ஒன்னே ஒன்று தானே மாத்திருக்கோம். கரெக்டா? ஒன்லி ஒரு ஸ்டைல். ஆனா மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வச்சு மல்டிபிள் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்காரு அது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி மேபி. ஏன்னா நம்ம இப்போ நார்மலி சிஎஸ்எஸ்ல என்ன பண்ணுவோம்? ஒரு எலமெண்ட்டுக்கு ஸ்டைல் பண்ணணும்னா ஸோ ஜஸ்ட் கலர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் ஃபேமிலி, இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். கரெக்டாக? அதை நம்மளோட சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ். கரெக்டா? ஸோ சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ எத்தனை வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ வேணா ஆட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த என்ஜி ஸ்டைல்லையும் மல்டிபிள் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ண முடியும். சேம் அந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து 20 பிக்சல். ஸோ இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட அப்ளை பண்ண பார்ப்போமா? ஸோ
இது வந்து ஃபால்ஸா இருந்துச்சுன்னா ப்ளூ கலர் அப்ளை ஆகணும். சேம் டைம் 20 பிக்சல் ஃபாண்ட் சைஸ் வச்சிருக்கேன். நான் வந்து ஒரு 50 பிக்சல் வைக்கிறேன். ரெட்டா மாறும்போது 20 பிக்சல் சின்னதா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ இனிஷியலி 50 பிக்சல் ஃபாண்ட் சைஸ் இவ்வளோ பெருசா இருக்கும். ஸோ ஃபாண்ட் சைஸ் 50 பிக்சல். நான் எப்போ இந்த பட்டனை கிளிக் பண்றேனோ அதோட ஃபாண்ட் சைஸ் வெறும் 14 பிக்சல். ஸோ சின்னதா மாறி. ஸோ இங்க மெயினா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, மல்டிபிள் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ண ஜஸ்ட் ஒரு கமா இங்க போட்டா போதும், ரெண்டுக்கும் மிடில். ஓகேவா? ஸோ 2 சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிக்கு நடுவுல கமா போட்டு நம்ம அடுத்தடுத்து எவ்வளோ வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். அண்ட் ஆல்சோ இந்த கண்டிஷன் சேமா தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இங்கேயும் யூஸ் ரேட்டு தான் கொடுத்துருக்கேன், இங்கேயும் யூஸ் ரேட்டு தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ரெண்டு இடத்துலையும் எத்தனை ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாலும் அந்த எலமெண்ட்டுக்கு ஒரே ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு வேரியபிள் கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. எத்தனை வேணும்னாலும் மாத்தி மாத்தி நம்ம பண்ணிக்கலாம். இங்க நான் யூஸ் ரேட்டுன்னு வச்சிருக்கேன், நீங்க வேற வேரியபிள் கூட வைக்கலாம். இது வந்து இப்போ நம்ம கிட்ட மெசேஜ்னு ஒன்று இருக்கா, நான் இப்போ இதை தூக்கிட்டு வந்து கூட இந்த கண்டிஷனாக இங்கே போடலாம், இப்படி கண்டிஷனாக போடலாம், ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இனிஷியலி மெசேஜ் வந்து ஃபால்ஸ், அப்போ இனிஷியலி அது வந்து 50 பிக்சல் அப்ளை ஆகும். ஸோ கண்டிஷன் ஆகும். ஸோ இங்க கண்டிஷன் என்ன வேணா இருக்கலாம். ஓகேவா? ஸோ எது வேணா போட்டுக்கலாம். ஒரே கண்டிஷன் தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அண்ட் ஒரே ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணணும் அப்படியும் கிடையாது. ஸோ மல்டிபிளா யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிளா யூஸ் பண்ண ஜஸ்ட் 2 சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிக்கும் நடுவுல கமா போடணும். ஸோ கமா போட்டு அந்த கமா வந்து செப்பரேட் பண்றதுக்காக தான் 2 சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி, வேற எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சிங்கிள் கண்டிஷனை போட்டு அடுத்தடுத்து அப்படி நிறைய எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து எப்படின்னா, இப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை ஃபர்ஸ்டே நம்ம இங்க சொல்லியிருப்போம். கலர்னா கலரு, ஃபாண்ட் சைஸ்னா ஃபாண்ட் சைஸ் அப்படின்றத அந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியை மென்ஷன் பண்றதுனால அந்த ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிக்கு தான் கண்டிஷன். இப்போ ஒரு 10 சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரே கண்டிஷன் வச்சு பண்ணணும் அப்படின்னா அதை எட்ஜி ஸ்டைல பண்ண முடியாது. ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியை கண்டிஷன் மூலியமா பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியும். ஆல்சோ மல்டிபிள்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ண முடியும். அதாவது மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வேற வேற சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் ஒரே கண்டிஷன்ல அடுத்தடுத்து வேற வேற இது யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு, அதுக்கு வேற மாதிரி ஒன்று பண்ணலாம். பட் என்ஜி ஸ்டைல யூஸ் பண்ண முடியாது. அது அடுத்தது, ஆக்சுவலி அது அடுத்தது வரேன். பட் ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணி என்ஜி ஸ்டைல ஒரு சிஎஸ்எஸ் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியை தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா வேற வேற சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வேணும்னா நீங்க அடுத்தடுத்து ஆட் பண்ணணும் வேற வேற ப்ராப்பர்ட்டிஸ். ஒரே இதுல போட்டு ஆட் பண்ண முடியாது. இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி கலர்னா நீங்க கலருக்கான வேல்யூ தான் கொடுக்கீங்க. கலர் இருக்கிற இடத்துல ஃபாண்ட் சைஸ் கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அது வந்து கரெக்ட் இல்லை, அந்த மாதிரி ஒர்க்கும் ஆகாது. ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியாது. லாஜிக்கலியும் பிளஸ் ஆங்குலர்லையும் அதை ஒர்க் பண்ண முடியாது. ஒன் செகண்ட் சொல்றேன். ஓகே. ஸோ ஒரு எலமெண்ட் இப்போ இப்போ நம்ம மெயினா இந்த என்ஜி ஸ்டைல் டைரக்டிவ் எதுக்கு அப்படின்னா, ஒரு எலமெண்டோட அது என்ன எலமெண்ட் வேணா இருக்கலாம், ஒரு HTML எலமெண்ட். ஒரு HTML எலமெண்டோட ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸை கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம டைனமிக்கா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த என்ஜி ஸ்டைல் அப்படிங்கிற இந்த டைரக்டிவ் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதோட பேசிக் அந்த சின்டாக்ஸ் என்னன்னா, கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். அது அந்த கர்லி பிராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். அதுல என்ஜி ஸ்டைல் அப்படிங்கிறது அந்த டைரக்டிவோட நேம். அடுத்தது டபுள் கோட்ஸ் போட்டுக்கணும், ஈக்குவல் போட்டு டபுள் கோட்ஸ். அந்த டபுள் கோட்ஸ்ல கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் என்ன சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணணும். இப்போ கலர் அப்படின்னா கலர், ஃபாண்ட் சைஸ் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஃபேமிலி, எனிதிங், டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா வந்து
பொசிஷன் அப்ளை பண்ணலாம், என்ன சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வேணாலும் அசைன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ஜஸ்ட் கலர் போட்டிருக்கேன். கலர் அப்படிங்கிற சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. இப்போ அடுத்தது கோலன் வச்சு கண்டிஷனை இங்கே போடணும். என்ன கண்டிஷன்? ஸோ இந்த இஸ் ரெட் அப்படிங்கிற வேரியபிள் நான் அப்படியே போட்டிருக்கேன் அப்படின்னா இது என்ன அர்த்தம்னா ட்ரூ அப்படின்னு அர்த்தம். இது ட்ரூவா இருக்கணும் அப்படின்றதா என்னோட கண்டிஷன். ஸோ அப்போ இஸ் ரெட் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா கொஷின் மார்க் போட்டுக்கலாம். அதாவது இஸ் ரெட் ட்ரூவா இருந்தால் ரெட்டு, அப்படி இல்லைன்னா ப்ளூ. ஸோ அப்போ இந்த கொஷின் மார்க்குக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் கண்டிஷன் பாஸ் ஆனா அப்ளை ஆகிற வேல்யூ. செகண்டா வர வேல்யூ, இந்த கோலனுக்கு அப்புறம் வர வேல்யூ கண்டிஷன் ஃபெயில் ஆனா வரக்கூடிய அந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூ. ஓகேவா? ஸோ கண்டிஷன் பாஸ் ஆனா இந்த ஃபர்ஸ்ட் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வேல்யூ, கண்டிஷன் ஃபெயில் ஆனா செகண்ட் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த கான்செப்ட்ல தான் இது ஒர்க் ஆகும். இப்போ இது வந்து சிங்கிளா ஒரு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியை டைனமிக்லி கண்டிஷன் பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு இது. இதே மல்டிபிள் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிக்கு நான் கண்டிஷன்ஸ் வச்சு வேற கண்டிஷன்ஸ் இல்லை சேம் கண்டிஷன்ஸ் கூட வச்சு நான் பண்ணணும் அப்படின்னா 2 சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிக்கு நடுவில் ஜஸ்ட் கமா போட்டு வேற சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி நீங்க ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சேம் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி கோலன் வச்சு கண்டிஷன், அடுத்தது கொஷின் மார்க், அடுத்தது கண்டிஷன் பாஸ் ஆனா என்ன நடக்கணும், என்ன வேல்யூ அப்ளை ஆகணும், ஃபெயில் ஆனா என்ன வேல்யூ அப்ளை ஆகணும், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இவ்வளோ கிளியரா? எல்லாருக்கும் கிளியர்ல? ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து இப்போ மகாலட்சுமி வந்து ஒன்று கேட்டிருந்தாங்க, ஒரு குரூப் ஆஃப், அதாவது ஒரு நிறைய சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்றது அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. சேஞ்ச் மெசேஜ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, அது வந்து அது ஒரு கண்டிஷன், அவ்வளவுதான். இப்போ நம்ம எப்படி இங்கே இசிரெட்டு போட்டோமோ அதே மாதிரி அது மெசேஜ் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள், வேற எதுவும் கிடையாது. இங்கே நம்மளோட டிஎஸ்ல பார்த்தீங்கன்னா இங்கே மெசேஜ்னு ஒரு வேரியபிள் இருக்கு, ஒரு பூலியன் வேரியபிள். ஸோ அது நான் சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக கண்டிஷன்ஸ் வந்து மாற்றி கூட இங்கே போட்டுக்கலாம், ஒரே கண்டிஷன் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மாற்றி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எடுத்தது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு வேரியபிள், அவ்வளோதான், வேற எதுவும். Okay, so இப்போ கமிங் பேக் டு தட், மகாலட்சுமி வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு நிறைய சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி, ஒரு 10 சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன்ல அது ஒர்க் ஆகும். இஸ் ரெண்டு ட்ரூவா இருந்தா அந்த 10 ஸ்டைல் அப்ளை ஆகும், ஃபால்ஸா இருந்தா வேற ஒரு 10 ஸ்டைல் அப்ளை ஆகும். இந்த மாதிரி ஒரு செட் இருக்கு, நமக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம்னா நம்ம கிட்ட இன்னொரு டைரக்டிவ் இருக்கு. அதை என்ஜி ஸ்டைலா பண்ண முடியாது, பட் இன்னொரு டைரக்டிவ் மூலியமா பண்ண முடியும். அது என்ன அப்படின்னா, நார்மலி ஒரு எலமெண்டோட ஒரு எலமெண்ட்டுக்கு ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா என்ன வச்சுக்கலாம், இப்போ இந்த எலமெண்ட்டுக்கு ஸ்டைல் பண்ணணும்னா நம்ம நிறைய வழிகளில் ஸ்டைல் பண்ணலாம். ஸோ ஐடி யூஸ் பண்ணி, கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி, டேக் நேம் யூஸ் பண்ணி, இந்த ஐடி கிளாஸ் நேம்லாம் வச்சு டிஎஸ்ல கால் பண்ணி பண்ணலாம் ஃபங்க்ஷன்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்கு.
பட் அதுல ஒன் ஆஃப் த வே கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி பண்றது. ஐ எலமெண்ட் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நேம் வச்சுட்டேன். இதை சிஎஸ்எஸ்ல கால் பண்ணி சீரிஸ்ல போயிட்டு சென்டார் ஐ எலமெண்ட் கலர் வந்து ஆரஞ்ச், ஃபாண்ட் சைஸ் வந்து 30 பிக்சல் அப்ளை பண்ணலாம். ஃபாண்ட் வைட்டு போகுது சும்மா பேக்ரவுண்ட் கலர் ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 சிஎஸ்எஸ் நான் அப்ளை பண்ணிடுறேன். ஒரு 4 சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி நார்மலி இது நம்ம பண்றது கரெக்டாக. நார்மலாக சும்மா நம்ம ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த எலமெண்ட்டுக்கு ஸ்டைல் பண்ணணும், அது கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளாஸ் அப்படின்ற போட்டு அந்த நேம் வச்சு சிஎஸ்எஸ்ல போயிட்டு நம்ம அதை கால் பண்ணி யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ இப்போ போனால் அந்த எலமெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஸ்டைல் வந்து அப்ளை ஆகும். ஒயிட் கலர் இருக்கும். இந்த மாதிரி ஸோ நார்மலி ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். கண்டிஷன்ஸ் பூலியனை மட்டும்தான் யூஸ் பண்ணி பண்ண முடியுமான்னு கேட்டா இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் updated list of students. Staff students. இதை லூப் பண்ணலான்னு வச்சுக்கலாம். இப்போ இங்க என்னோட கண்டிஷன் என்னன்னா the items dot age equal 20. ஏஜ் 20 இருந்தா ரெட் கலர், அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர். இப்போ வந்து இந்த ஃபாண்ட் சைஸ் என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் ஏஜ் மட்டும் இப்போதைக்கு வச்சுக்கலாம். ஸோ என்னோட கண்டிஷன் யாரோட ஏஜ் எல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்க ஏஜ் வந்து 20 இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் பாஸ் கரெக்டா. இஃப் கண்டிஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம் இப்படி தானே, இந்த இடத்துல நம்ம இஃப் கண்டிஷன் என்ன போட்டோம், ஏஜ் 20 இருக்கிறதுக்கு ஜஸ்ட் அந்த ஐட்டம்ஸ் டாட் ஏஜ் ஈக்குவல் 20 அதே கண்டிஷன் தான் நீங்க போட்டுட்டேன். ஐட்டம்ஸ் டாட் ஏஜ் ஈக்குவல் 20. அப்போ இந்த கண்டிஷன் பாஸ் ஆச்சுன்னா ரெட் கலர் அப்ளை ஆகும், இல்லைன்னா ப்ளூ கலர் அப்ளை ஆகும். சிம்பிள். ஓகேவா. இங்க போனா எதெல்லாம் எனக்கு 20 இருக்கோ அதெல்லாம் ரெட், எதெல்லாம் 20 இல்லையோ அதெல்லாம் ப்ளூ கலர். ஸோ கண்டிஷன் என்ன வேணா இருக்கலாம். நீங்க இஃப் கண்டிஷன்ல எதெல்லாம் போடுறீங்களோ அதெல்லாம் இங்கேயும் கண்டிஷனா போடணும். அது பூலியன் வேல்யூவாகவும் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி வேல்யூஸாகவும் இருக்கலாம். ஆனா எனிவே கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் அவுட்புட் ட்ரூவா ஃபால்ஸா, அதுதான் அவுட்புட்டா இருக்கும். நீங்க இஃப் கண்டிஷன்ல போட்டாலும் இங்கேயுமே என்ன செக் பண்ணும், ஏஜ் 20 இருந்தா இது ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். அதுதானே இதோட வேல்யூ. எனிவே கண்டிஷன் வந்துட்டாவோ அது ட்ரூ ஃபால்ஸ் தான். ஆனா நீங்க இந்த இடத்துல பூலியன் வேரியபிளை மட்டும்தான் கால் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. நம்ம இந்த மாதிரி கண்டிஷன் வச்சு கூட பண்ணிக்கலாம். ஆனா கண்டிஷன் வைக்க அதுதான் எனக்கு ஆக்சுவலி குட் கொஸ்டின். ஸோ ஐ திங்க் குட் கொஸ்டின். லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ நார்மலி ஒரு எலமெண்ட்டுக்கு நம்ம வந்து ஸ்டைல் பண்ணணும்னா ஜஸ்ட் கிளாஸ் கொடுத்து இந்த கிளாஸ் நேம் கால் பண்ணி சிஎஸ்எஸ்ல ஒரு செட் ஆஃப் ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ணுவோம். இப்போ எனக்கு என்னோட கண்டிஷன் சரி இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நான் வச்சு அந்த கண்டிஷன் பாஸ் ஆச்சுன்னா எனக்கு இந்த ஸ்டைல் அப்ளை ஆகும். அப்படி கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா எனக்கு இந்த ஸ்டைல் அப்ளை ஆகும். my element second
ஸ்டைல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ செகண்டரி ஸ்டைல் வச்சுக்கலாம். இது வந்து பிரைமரி ஸ்டைல் வச்சுக்கலாம். இது வந்து பிரைமரி ஸ்டைல். அதாவது என்கிட்ட 2 கிளாஸ் நேம்ஸ் இருக்கு, 2 செட் ஆஃப் கிளாஸ் நேம்ஸ் இருக்கு, 2 செட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஜஸ்ட் நான் எல்லாமே மாற்றி மாற்றி அப்ளை பண்ணுறேன். ஃபாண்ட் சைஸ் சரி நான் கூட வச்சுக்கலாம், பட் நான் சும்மா டிஃபரன்ஷியேஷனுக்காக மாற்றி மாற்றி பண்ணுறேன். ஃபாண்ட் பேக்ரவுண்ட் வந்து எப்போதும் ஸோ இந்த மாதிரி ஒரு 2 கிளாஸ் இருக்கு. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா எனக்கு பிரைமரி கலர் அப்ளை ஆகணும், பிரைமரி ஸ்டைல் அப்ளை ஆகணும். கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா எனக்கு செகண்டரி ஸ்டைல் அப்ளை ஆகும். ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் நேம், கரெக்டா? ஸோ இப்போ சேம் திங் நம்ம இங்க எப்படி என்ஜி ஸ்டைலு டைரக்டிவா யூஸ் பண்ணமோ அதே மாதிரி என்ஜி கிளாஸையும் நம்மளால டைரக்டிவா யூஸ் பண்ண முடியும். அப்படியும் போல நார்மல் ஸ்கொயர் பிராக்கெட் போட்ட என்ஜி கிளாஸ் ஈக்குவல் டு சிமிலர், இங்க என்ன பண்ணமோ அதே தான். ஸோ இந்த மாதிரி போட்டு இங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம கண்டிஷனை தான் போடணும். இஸ் ரெட்டா இருந்துச்சுன்னா, இருந்துச்சுன்னா என்னோட கிளாஸ் நேம் அதாவது ட்ரூவா இருந்துச்சுன்னா பிரைமரி ஸ்டைல் எனக்கு அப்ளை ஆகணும். அப்படி ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எனக்கு செகண்டரி கிளாஸ்ல இருக்க ஸ்டைல் அப்ளை ஆகணும். அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி எனக்கு கண்டிஷன் செக் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இதுக்கு ஒரே ஒரு டிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சொல்லி அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கண்டிஷன் போட்டு வேல்யூஸ் போட்டோம். ஆனா இங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ்லாம் இல்லை, அந்த கீ வேல்யூ மாதிரி எதுவுமே இல்லை, டைரக்டா நேம். அப்போ அதனால டைரக்டா அந்த கண்டிஷனை போடுறோம், கொஸ்டின் மார்க்கை போடுறோம். கண்டிஷன் பாஸ் ஆச்சுன்னா இந்த கிளாஸ், கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா இந்த கிளாஸ். ஸோ இப்போ கண்டிஷன் ஃபெயிலு, அதனால எனக்கு செகண்டரி கலர் அப்ளை ஆகுது. ஸோ செகண்டரி கலர் என்னது? இந்த வயலட்டு, ஃபாண்ட் சைஸ் 50, பேக்ரவுண்ட் லைட் ப்ளூ, கரெக்டா? ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர் வயலட் அப்ளை ஆகுது, பேக்ரவுண்ட் கலர் லைட் ப்ளூ, அப்புறம் அந்த ஃபாண்ட் சைஸ் கிட்டத்தட்ட ஒரு 50 பிக்சல். ஸோ அது செக் பண்ணாலும் 50 தான் இருக்கும், 50 பிக்சல் ஃபாண்ட் சைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 50 பிக்சல் இருக்கு, ஃபாண்ட் லைட் போல்டு. இப்போ நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணா கண்டிஷன் ட்ரூ ஆகுது, அப்போ கண்டிஷன் பாஸ், அப்போ எனக்கு ஸ்டைல் மாறிடும். ஸோ அதோட ஃபாண்ட் சைஸ் மாறிடுச்சு, பேக்ரவுண்ட் கலர் மாறிடுச்சு, கலர் மாறிடுச்சு, விச் மீன்ஸ் இந்த பிரைமரி கிளாஸ்ல இருக்க கலர்ஸ் வந்து அப்ளை ஆகும், விச் மீன்ஸ் அந்த ஸ்டைல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் சிஎஸ்எஸ்ஸே நான் வந்து ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸே மாற்றணும், ஒரு குரூப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸை நான் மாற்றணும் அப்படின்னா இந்த என்ஜி கிளாஸ் மூலியமா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். கிளாஸ் நேம்ஸை நீங்கள் மல்டிபிளாக வச்சு கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சிங்கிளா டைரக்டா ஒரு ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ணணும், டைரக்டா ஒரே ஒரு ஸ்டைல மட்டும் தான் நான் பண்ணணும் கண்டிஷன் பேஸ் பண்ணி அப்படின்னா என்ஜி ஸ்டைல். ஆனா ஒரு குரூப் ஆஃப் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸை நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ இந்த என்ஜி கிளாஸ். ஸோ அதுக்கு இந்த கர்லி பிராக்கெட் தேவைப்படாது, டைரக்ட்லி டபுள் கோட்ஸ்ல கண்டிஷன் அது என்ன கிளாஸ், கண்டிஷன் பாஸ் ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபெயில் ஆனா செகண்ட் கிளாஸ், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இதுல இன்னொன்று இருக்கு, அடுத்தது என்ன சொல்றது, இந்த அஞ்சு கிளாஸ்ல இன்னொன்று இருக்கு.
ஸோ இது புரிஞ்சுதான் நார்மலி ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணி கண்டிஷன் பாஸ் ஆனா ஒரு ஸ்டைலு ஒரு கிளாஸ் அப்ளை ஆகும், அப்போ அந்த கிளாஸ்க்கான ஸ்டைல் அப்ளை ஆகும். கண்டிஷன் ஃபெயில் ஆனா இன்னொரு கிளாஸ் அப்ளை ஆகும், அப்போ அதுக்கான ஸ்டைல் அப்ளை ஆகும். சிம்பிளா. ஓகே. ஸோ இதுல இன்னொரு இதுவும் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு இங்க நம்ம இதுக்கு முன்னாடி இன்னும் இங்க ஒரு கிளாஸ் நேம் வச்சிருந்தோம். அதாவது எனக்கு டிஃபால்ட்டா ஒரு கிளாஸ் அப்ளை ஆகல. அதாவது சம் ஸ்டைல்ஸ் எனக்கு இந்த எலமெண்ட்டுக்கு வேணும். கிளாஸ் நேம் வச்சிருக்கேன். கிளாஸ் வச்சு எனக்கு டிஃபால்ட்டா மை எலமெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் டிஃபால்ட்டா சில ஸ்டைல் எனக்கு வேணும். எக்ஸாம்பிள் இடத்துல வந்து எனக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து டிஃபால்ட் ஒரு 30 பிக்சல். ஃபாண்ட் சைஸ்லாம் மாறக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபாண்ட் வெயிட் எனக்கு வந்து போல்டாக தான் இருக்கணும். ஃபாண்ட் ஃபேமிலி எனக்கு வந்து சும்மா இந்த ஃபாண்ட் ஃபேமிலி தான் இருக்கணும். எனக்கு இந்த ஃபாண்ட் ஃபேமிலி தான் இருக்கணும். ஆனால் கண்டிஷன் ஒரு கண்டிஷன் நான் சொல்ற கண்டிஷன் பாஸ் ஆச்சுன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா சில ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை ஆகும். இதுவும் எனக்கு வேணும். பை டிஃபால்ட் எனக்கு இது வேணும். ஆனா எப்போ என்னோட கண்டிஷன் பாஸ் ஆகுதோ அப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா சில ஸ்டைல்ஸ் வேணும். இது இல்லாம சில ஸ்டைல்ஸ் எனக்கு வேணும். எக்ஸாம்பிள் இப்போ அதோட கலர் வந்து வந்து ஸோ இதோட கலர் என்னோட கண்டிஷன் எப்போ பாஸ் ஆகுதோ அப்போதான் எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டைல்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தேன் அதே எலமெண்ட்டுக்கு. அப்போ எனக்கு என்ன வேணும்னா கலர் வந்து ரெட் கலர், அடுத்து வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு கிரீன். ஸோ இந்த மாதிரி 2 இது எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும். இது எத்தனை வேணா ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சும்மா 2 ஆட் பண்ணிருக்கேன் அவ்வளோதான். ஓகேவா? பை டிஃபால்ட் சில ஸ்டைல்ஸ் எனக்கு அப்ளை ஆகும். அது மாறவே கூடாது. ஆனா என்னோட கண்டிஷன் எப்போ பாஸ் ஆகுதோ அப்போ எக்ஸ்ட்ரா சில ஸ்டைல்ஸ் வந்து ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு எப்படி நான் இப்போ நார்மலி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நார்மலா ஒரு ஜாவா ஸ்கிரிப்டா இருந்தா ஒரு கிளாஸ் நேம் இங்க இருக்கும். இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், சிம்பிளா இன்னொரு கிளாஸ் நேம் ஆட் பண்ணிருக்கோம். அப்போ இந்த எலமெண்ட்டுக்கு இன்னொரு கிளாஸ் நேம் ஆட் பண்ணுவோம். ஆட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்ல அந்த எலமெண்ட்டை கால் பண்ணி ஆட் கிளாஸ்ங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி ஜஸ்ட் அந்த கிளாஸ் நேம் ஆட் பண்ணுவோம் ஒரு ஃபங்க்ஷன் மூலியமா, கிளிக் ஃபங்க்ஷன் மூலியமா. பட் இங்க எப்படி இதை பண்ணலாம்னா எம்ஜி கிளாஸ் மூலியமா நம்ம அதை பண்ண முடியும். ஸோ எப்படின்னு கூட எம்ஜி கிளாஸ் இந்த மாதிரி ஒரு கிளாஸை நீங்க ஆட் பண்ணணும். அதையும் கண்டிஷன் பேஸ் பண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த கர்லி பிராக்கெட் போட்டுக்கணும். போட்டுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிளாஸ் நேம் போட்டுக்கணும். இந்த கிளாஸ் நேம் என்ன வேணும், இந்த கிளாஸ் நேம் இங்க போட்டுட்டு அந்த கண்டிஷன். ஸோ விச் மீன்ஸ் நமக்கு இங்க என்ன கண்டிஷனா இஸ்ரெண்டா இஸ்ரெண்ட் அவ்வளவுதான். இந்த மாதிரி அதாவது ஒரே ஒரு சிங்கிள் கிளாஸ் எனக்கு வந்து அந்த கிளாஸ் எல்லாம் ஸ்வாப் பண்ண வேண்டாம். எனக்கு புதுசா ஒரு கிளாஸ் ஆட் பண்ணணும். எனக்கு கண்டிஷன் ட்ரூ ஆனா ஒரு கிளாஸும் ஃபால்ஸ் ஆனா இன்னொரு கிளாஸும் அப்படி எனக்கு வேணாம். எனக்கு கண்டிஷன் பாஸ் ஆனா ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். கண்டிஷன் ஃபெயில் ஆனா அது எனக்கு ஆட் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். ஸோ அப்போ கண்டிஷன் ட்ரூ ஆனா நான் இந்த பிரைமரி ஸ்டைல் 1 அப்படிங்கிற இந்த கிளாஸ் நேம் நான் ஆட் பண்ண போறேன். அப்படி இல்லைன்னா இதை ஆட் பண்ணக்கூடாது அப்படின்றத கண்டிஷன். இல்லை ஃபர்ஸ்ட் இதை நான் சேவ் பண்ணிட்டு இப்போ இனிஷியலி இது வந்து ஃபால்ஸு. அப்போ எனக்கு வந்து இந்த கலரு எதுவுமே அப்ளை ஆகாது. கலரு பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகக்கூடாது. கரெக்டா? ஸோ நான் இங்கே போகிறேன். எந்த எலமெண்ட்டு மை எலமெண்ட்டா, மை எலமெண்ட் இந்த இடத்துல ட்ரூவாக இட்ஸ் சரி
also இப்போ இனிஷியலி இங்க பாத்தீங்கன்னா என்னோட மை எலமெண்ட்டுக்கு பிளாக் கலர் அப்ளை ஆகுது. டிஃபால்ட் கலர் எதுவுமே அப்ளை ஆகல. ஜஸ்ட் நான் அப்ளை பண்ண ஃபாண்ட் சைஸ், இங்க பாத்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் வெயிட், ஃபாண்ட் ஃபேமிலி, அவ்வளவுதான். வேற எதுவுமே எனக்கு அப்ளை ஆகல. இப்போ இது இந்த கண்டிஷன், அதாவது இந்த இஸ் ரெட்டுங்கிறது எப்போ ட்ரூ ஆகுதோ அப்போ எனக்கு இந்த கிளாஸ் வந்து ஆட் ஆகும். கரெக்டா? நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணனா எனக்கு இதோட கலர் ரெட் கலரா மாறிடுச்சு. சேம் டைம் இங்க பேக்ரவுண்ட் கலர் ஆட் ஆயிடுச்சு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த எலமெண்ட்டுக்கு 2 கிளாஸ் நேம் இருக்கு. 2 கிளாஸ் நேம்க்கான ஸ்டைலும் இங்க அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ 2 கிளாஸ் நேம் கூட நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு கண்டிஷனை பேஸ் பண்ணி இந்த கண்டிஷன் பாஸ் ஆனா ஒரு கிளாஸ், ஃபெயில் ஆனா இன்னொரு கிளாஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போட்ட மெத்தட், அதாவது இந்த மாதிரி is red, இந்த மாதிரி கண்டிஷனை பேஸ் பண்ணி கிளாஸை ஸ்வாப் பண்ணணும். ட்ரூனா ஒன்று, ஃபால்ஸ்னா ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஸ்வாப் பண்ணணும்னா இந்த மாதிரி 5 கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த நார்மல் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இது பண்ணாலுமே புதுசா ஒரு கிளாஸாக தான் இது ஆட் ஆகும். ஓகேவா? இங்க மெயினா நீங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கண்டிஷனை பேஸ் பண்ணி கிளாஸை ஸ்வாப் பண்ணணும். இது அல்லது அது அப்படின்ற மாதிரி ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் என்ஜி கிளாஸ்ல. இல்ல எனக்கு கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா, கண்டிஷன் பேஸ் பண்ணி கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா எனக்கு ஒரு கிளாஸ் ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா எதுவுமே பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். ஸோ அப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி கர்லி பிராக்கெட் போட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 2 டைப்புக்கும் அந்த டிஃபரன்சியேஷன் புரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்வாப் பண்ணணும்னா இந்த மெத்தட், ஜஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட். என்ஜி ஸ்டைல்ல இது டைரக்ட், இது ஒரே மெத்தட் தான் இருக்கு, டிஃபரெண்ட் மெத்தட்ஸ்லாம் கிடையாது. ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே ஓகே. ஸோ ஐ திங்க் நம்ம இன்னைக்கான மீட்டிங் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஒரு 3 டைரக்டிவ்ஸ் பார்த்தோம். என்ஜி ஃபார், என்ஜி கிளாஸ், என்ஜி ஸ்டைல். என்ஜி கிளாஸ்லேயே 2 வெரைட்டிஸ் பார்த்தோம். ஸோ இந்த 3 டைரக்டிவ்ஸும் ப்ளஸ் என்ஜி, இந்த 4 டைரக்டிவ்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுலேயும் மோஸ்டா இந்த 4த்துக்கு எது அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா என்ஜி இஃபும் என்ஜி ஃபாரும் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அதனால இந்த 4 டைரக்டிவ் மெத்தடும் கிளியரா நல்லா ஒரு டைமுக்கு 4 டைம் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? Okay, so then I think we can close the meeting. Yeah, thank you all.